வடமாநிலங்கள் வேண்டுமென்றால் அவர்கள் நினைத்த இது போன்ற செயல்கள், இது போன்ற காரியங்கள் ஈடேறலாம். தமிழகத்தை பொறுத்தளவில் நான் பலமுறை சொல்லியது தான், ஜாதி மத இன மொழிகளுக்கு அப்பாற்பட்டு நடைபெறுகின்ற ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையில் இருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி. அவருடைய கனவு பகல் கனவாகத்தான் இருக்கும். இந்த மண் திராவிட மண், ராமானுஜர் வாழ்ந்த மண். ஆகவே இங்கே மத ஒற்றுமை, மத நல்லிணக்கம் பேணி காக்கப்படும். இது போன்ற செயல்களுக்கு நிச்சயம் தமிழக மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். அனைத்து தரப்பட்ட மக்களும் சகோதரர்களாக சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மண் என்பதை நண்பர் நயினார் நாகேந்திரனுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சனாதனத்தை எவ்வளவு காலங்கள் ஆனாலும் அழிக்க முடியாதுன்னு நயினார் நாகேந்திரன். நாங்கள் எதையும் அழிக்க வேண்டும் என்று கூறவில்லை. எந்த ஒரு பொருளையும் மையப்படுத்தி மக்களை பிளவுபடுத்தக்கூடாது என்று தான் கூறுகின்றோம். சமாதானம் என்ற வார்த்தை எவ்வளவு உயர்ந்த வார்த்தை தெரியுமா? சமாதானம் என்பது அனைத்து நிலையிலேயும் மக்களை சமன்படுத்துவது, மக்களுக்குள் பேதங்களை தவிர்ப்பது, உயர்ந்தோர் தாழ்ந்தோர், இட்டார் பெரியோர், இடாதார் இழிகுலத்தோர் என்ற சொற்றொடரை நீக்குகின்றது தான் சமாதானம். ஆகவே சமாதானத்தை போற்றுகின்ற அரசு இந்த அரசு. சனாதானம் மக்களிடையே பிரிவினை ஏற்படுத்துகின்ற போது அதை எதிர்க்கின்ற அரசு இந்த அரசு.